கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வானமும் வானத்தில் உள்ள தூதர்களும் வான சேனைகளும் உன்னதமான தேவனை போற்றி கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில், தேவாதி தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில், தேவ ஜனங்களே, யுத்த வீரர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ புத்திரர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் சோதனையில் சோர்ந்து போகாதீர்கள். உங்களை தூக்கி நிறுத்த ஒருவர் உண்டு, உங்களை பலப்படுத்த ஒருவர் உண்டு. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார். இந்த அருமையான ஜெபம் இன்னைக்கு அநேகரை வேறு லெவல்ல மாற்ற போகிறது. ஆவியானவர் காட்டுகிறார், அநேகரை ஒரு பகுதியில் இருந்து எடுத்து இன்னொரு பகுதிக்கு கர்த்தர் கொண்டு போகிற ஒரு ஷிஃப்ட் இன்னைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்ய போகிறார். உங்க உபவாசத்தில் ஒரு மாற்றம். அநேக சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் வாழ்க்கையில் ஜெபித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை நடத்துவாரா என்ற கேள்விகள் கர்த்தருக்கு கேட்கிறது. உங்க தரவுகோல் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தானியேல் உபவாசித்து ஜெபித்தார். வானத்தில் அவருடைய பதில் வந்தது. அந்தகார லோகாதிபதிகள் தானியேலுடைய பதிலை தடுத்தது. ஆனால் ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்தில் அந்த தடைகள் உடைந்து தானியேலுக்கு பதில் வந்தது. ஆவியானவர் காட்டுகிறார், அநேகருடைய பதில் வான மண்டலத்தில் நின்று கொண்டு இருக்குது. இந்த நாட்கள் அது பூமியில் தர இறங்க போகிறது. உங்க ஜெபத்தின் பதில், உங்க கண்ணீரின் பதில், உங்க கீழ்ப்படிதலின் பதில் அது இறங்குகிறது. உங்க காத்திருப்பின் பதில் அது இறங்கி கொண்டிருக்குது. தேவ ஜனமே, இந்த காத்திருப்பு வீணாகவில்லை. உங்க கஷ்டம் வீணாகவில்லை. அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், கூடிய சீக்கிரத்தில் ஆண்டுடைய சித்தமானால் தேவ ஜனமே, பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து நம்ம 21 நாள் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். அதை ஒரு உபவாச நாட்களாக நியமித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்களே, தானியேலுக்கு ஆசீர்வாதம், தேவ திட்டம் வானமண்டலத்தில் இறங்கி வரும் பொழுது, ஜெபத்திற்கு பதில் இறங்கி வரும் பொழுது, அந்தகார பிசாசுகள் அதை தடுத்தது. ஆனா தானியேல் ஃபோர்ஸ் பண்ணாரு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றி கொள்ளுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்கள் போராடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை போராட அழைக்கிறார். நீங்கள் யுத்த வீரர்கள், யுத்த வீராங்கனைகள். சோர்ந்து போயிருக்கலாமா? தெபோராளே, நீங்கள் சோர்ந்து போனால், ஓ கிதியோனே, நீங்கள் சோர்ந்து போனால் கிராமங்கள் பட்டணங்கள் பாழாகுமே. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வருட கடைசியில் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். புதிய வருடத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி கால் வைத்து, புதிய வருடத்தில் கடந்த இந்த வருஷத்தில் உள்ள அனுபவம் அல்ல, கர்த்தர் அநேகரை ஊழியத்திற்குள் கொண்டு வருவார். கர்த்தர் அநேகரை திருமண வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். கர்த்தர் அநேகருக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். அநேகருடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். அதற்காக நம்ம ஆயத்தம் பண்ண போகிறோம். தெய்வ ஜனமே, ஆண்டுடைய சித்தமானால் அடுத்த வாரம் நாம் ஆயத்த ஜெபங்களை வைப்போம். அதுக்கு அடுத்த வாரம் உபவாச நாட்களை நாம் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணி 21 நாள் உபவாசத்தை நாம் நியமித்து ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைய வேண்டும். தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்துகிறதை காட்டுகிறார். அது வேற ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நீங்க பாடுகள்ல இருந்தீங்க, நீங்க உருவாக்கி கொண்டு இருந்தீங்க, உங்களை மாம்ச சிந்தனைகள் சேதப்படுத்தினது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மாம்ச மண்டலத்தில் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மண்டலம் உங்க வீட்டுல இறங்க போகுது. ஒரு ஆவிக்குரிய மகிமை இறங்க போகுது. இது வரைக்கும் இறங்காத ஒரு மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குறத இனி நீங்க பாப்பீங்க. தேவ ஜனமே, இந்த மகிமை உங்களை உயர்த்தும். இந்த மகிமை உங்களை பாதுகாக்கும். இந்த மகிமை உங்களை பலவானாய் மாற்றும். எத்தனை பேர் இந்த மகிமை உங்க வீட்டுக்கு மேல இறங்கணும். ஒரு மேக ஸ்தம்பம் இறங்கணும், ஒரு அக்னி ஸ்தம்பம் இறங்கணும்.
இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய வருகைக்கு சமீபமாக நாம் இருக்கிறோம். அன்று சொல்லுகிறார், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஒரு எழுப்புதல், ஒரு எக்கால சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் நம் மத்தியில கர்த்தர் போட்டு கொண்டிருக்கிறார். அது அக்கினி போல பற்றி எரிகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நெடு நாளா லாக்காகி இருந்த அநேக காரியங்களை கர்த்தர் ஓபன் பண்ண சித்தமா இருக்கிறார். எத்தனை பேர் உங்க இருதயத்தை திறந்து கொடுப்பீங்க? அநேகருடைய இருதயம் பலவீனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு. நான் பார்க்கிறேன், அநேகருக்கு ஆண்டவர் இழந்ததை தருகிறார். சிலருடைய திருமண வாழ்க்கையில பயங்கர போராட்டம், கர்த்தர் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறார். இத்தனை நாள் உங்களை பிசாசு சேதப்படுத்தி கொண்டிருந்தான், சண்டையின் மேல் சண்டை, போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது மாறுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில அடிமையின் ரூபம் இருக்கிறது, அடிமையின் வஸ்திரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரப்போறேன். சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்க போகிறார். நீங்க ஏன் மனவேதனையோடு இருக்கிறீங்க? சகோதரியே, உங்களுடைய அலங்கோலம் மாறப்போது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நிலைமை மாறப்போது. அருமையான தேவ பிள்ளையே, சகோதரியே, ஆவியானவர் காட்டுகிறார், உன்னுடைய அடிமையின் ரூபம் மாறப்போது. எஸ்தரே, உன் அடிமையின் ரூபம் மாறப்போது. நீ ஒரு அனாதை என்று உலகம் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன், என் பிள்ளையாகிய எஸ்தரை நான் உயர்த்துவேன். அநேக எஸ்தர்கள் இதுல இருக்கிறீங்க. அநேக சாமுவேல் அழைக்கப்பட்ட கை பிள்ளைகள் இருக்கிறீங்க. அநேக மோசைகள் இருக்கிறீங்க. ஜெப தாயார்களே, ஜெப தகப்பனார்களே, ஜெபிக்கிற தேவ ஜனமே, உங்கள் ஜெபம் வீணாகாது. ஏன்னா நீங்க ஜெபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆவியானவருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ்தர்கள் எழும்ப போறாங்க, தானியேல்கள் எழும்ப போறாங்க, சாமுவேல்கள் எழும்ப போறாங்க. இப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர்கள் எழும்ப போறாங்க, பவுல் எழும்ப போறாங்க. ஒரு அசைவு உண்டாக போகுது. இதை கேட்கிற நீங்க, இதை கேட்கும் பொழுது ஒரு பலத்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கு. ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை. இதை கேட்கும் பொழுது ஒரு தீ இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ஒரு கரண்ட் ஷாக் போல, ஒரு மின்னலை போல பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்க ஃபீல் பண்ற லெவல்ல உங்க மேல இறங்குது. சேர்ல உட்கார்ந்து ஒரு ஐயா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. ஓ, உங்க சரீரத்துல சில கட்டுகள், ஓ ஷோல்டர்ல பெயின், ஹார்ட்ல பெயின், இருதய சம்பந்தமாக உடம்புல பல வியாதிகள், கர்த்தர் உங்களை தொடுகிறார். அருமையான சகோதரரே, கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆரம்ப நேரத்தில் ஆவியானவர் ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம். ஆண்டவர்கிட்ட கேளுங்களை, ஜலத்தின் மேல் அசைவாடினவரே என் மேல் அசைவாடும் என்று கேட்போமா? அசைவாடும் அப்பா, அசைவாடும் அப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக யுத்த வீரர்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அநேக ஜெப வீராங்கனைகள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. தேவ ஜனமே, உங்க சோர்வு ஆண்டவர் மாத்தி உங்களை எழும்ப பண்ண போகிறார். நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் அக்கினி ஜாலையா மாறுகிற நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் அனல் பறக்கக்கூடிய ஜெபத்தை செய்கிற நாட்கள் வந்து விட்டது. உங்கள் பட்டயங்களை எடுத்து போராடுகிற நாட்கள் வந்து விட்டது. ஓ, எகிப்துல அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அடிமைத்தனம் முடிகிற நாட்கள் வந்து விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார். அநேக இருப்பு களவாயில் இருந்து வெளியே வருகிறீங்க. குடும்பம் உங்களை வெளியே விட மாட்டேங்கி, நண்பர்கள் உங்களை ஆராதிக்க விட மாட்டேங்கிறார்கள். ஓ, உங்களால சில பாவத்தை ஜெயித்து வெளியே வர முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இருப்பு களவாய் உடையுது, அங்க அந்த வெங்கல கதவு உடையுது. நீங்க வெளியே வருகிறீங்க, நீங்க ஜெயிப்பீர்கள். உங்க கூட ஒருத்தர் வருகிறார், அவர்தான் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். அன்னைக்கு அந்த ராஜா கேட்டாரு, அக்கினி ஜுவாலையில 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒருத்தர் இருந்தாரே,
அவர் யார் எனக்கு ஆண்டு சொல்லுகிறார். அவர் யாருன்னு கேட்கிற லெவல்ல உங்களை மாத்த போறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே உங்களை பார்த்து கேட்பாங்க, அவர் யார்? Who is that? அவர் யார்? உன் கூட வந்த அவர் யார்? உன்னை பாதுகாத்த அவர் யார்? உனக்கு எல்லாம் முடிந்ததுன்னு உலகம் சொல்லினதே, எல்லாமே நீ இழந்துருவேன் இந்த உலகம் சொல்லினதே, அவன் உன் ஐஸ்வர்யம் தீர்ந்துட்டுன்னு உலகம் சொல்லிச்சே, இவன் வியாதியில முடிஞ்சிட்டான்னு சொல்லிச்சே, நீ எப்படி வெளியே வந்த? உன்னை காப்பாத்தினது யாரு? உன்னை உயர்த்தினது யாரு? உன்னை இவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தது யாரு? உன் பிள்ளைகளை இப்படி மாத்தினது யாரு? எங்க கூட தானே இருந்த, என் கூட தானே வந்துட்டு இருந்த, என் கூட தானே வேலை பார்த்த, உன் லெவல் எப்படி மாறுச்சுன்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆமென். சாத்ராக் மேஷாக் சொன்னதை நீங்க சொல்ல போறீங்க. என் கூட என் கூட என் கூட நாலாவது நபரா எங்க கூட இருந்தது வேற யாருமே இல்லை. என் குடும்பத்தில் என் கூட இருந்தது யாருமே இல்லை. என் தனிமையில என் கூட இருந்தது யாருமே இல்லை. அவர் இயேசு, அவர் இயேசு கிறிஸ்து. என் வியாதி படுக்கையில என் கூட இருந்தது இயேசு கிறிஸ்து. என் தனிமையின் பாதையில் என் கூட இருந்தது இயேசு கிறிஸ்து. என்னை இன்னைக்கு உயர்த்தி வைத்தது இயேசு கிறிஸ்து. என்னை அபிஷேகம் பண்ணினது இயேசு கிறிஸ்து. என் பாவ சங்கிலிகளை உடைத்தது இயேசு கிறிஸ்து. என் குடும்பத்தை ஒருமனமாக்குனது இயேசு கிறிஸ்து. போர் வீரர்களே, யுத்த போர் வீராங்கனைகளே, நீங்க வெளியே வருகிற நேரம் வருது. சிஸ்டர், நீங்க வெளியே வருகிற நேரம் வருது. சகோதரா, நீங்க வெளியே வருகிற நேரம் வருகிறது. வெளியே வருகிறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? யுத்தத்திலிருந்து வெளியே வாரீங்க, உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த செக்ஷன் போறீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புக்கு நேராக நீங்க வாரீங்க. தேவ ஜனமே, ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்த ஒரு கதை உண்டு. காட்டுல யானைன்னு சொன்னாலே பயப்படாத மிருகங்களே இருக்காது. அந்த யானைக்கு காலில் ஒரு முள்ளு குத்துனதான். இந்த யானை பராக்கிரமசாலி தான், ஆனா அந்த முள்ளை எடுக்க அதுக்கு தெரியல. அந்த நேரம் அதை அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு எலி வந்து பார்த்ததான். யானையால பெரிய பெரிய மரங்களை முறித்து போட முடியும், ஆனா அந்த காலில் உள்ள அந்த முள்ளை எடுக்க முடியல. பயங்கரமான பவர் உள்ள யானை, மரங்களை பாறைகளை சரித்து வீசும் இந்த யானை ஒரு சின்ன முள்ளுனால அதனுடைய பவர் இழந்து நின்னுச்சு. காலை ஊன முடியல. சில நேரம் தேவ ஜனமே, நமக்கு உதவி செய்யறது அற்பமான மனிதர்களா இருப்பாங்க. ஒரு எலி வந்துச்சு, அதனுடைய மூக்கு ஷார்ப்பா இருக்கும், அழகாக அந்த முள்ளை பிடுங்கினது. அன்னையிலிருந்து யானை எல்லாரையும் மதிச்சிச்சு. ஏன்னா யானைக்கும் அடி சறுக்குமா. தேவ ஜனமே, நம்ம ஆவியில உயர்ந்து வரும்பொழுது சில நேரம் நமக்கு சறுக்குதல் உண்டு. அதான் வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்பி நிற்பான். நீங்க எழும்ப போறீங்க, நீங்க எழும்ப போறீங்க, நீங்க எழும்ப போறீங்க. இதை தடுக்க முடியாது. நீங்க எழும்புவீங்க. இந்த வருஷம் முடியும், நீங்க எழும்புவீங்க. அடுத்த வருஷம் தொடங்கும், நீங்க எழும்பி சாதிப்பீங்க. தேவனுடைய நாள் வரும் வரைக்கும், 2வது வருகை வர தாமதித்தால் நீங்கள் சாதிப்பீர்கள். கர்த்தர் திறக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய டெஸ்டினி திறக்கப்படுகிறது. அநேகருடைய எதிர்காலத்தை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையின் பூட்டு திறக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும் தேவ ஜனமே. சூழ்நிலை தானாய் மாறும். யோசேப்பு சிறைச்சாலையில தூங்கிட்டே இருந்தார். நெடுநாளா உபத்திரவம். போத்திபார் வீட்டில் உபத்திரவம். அங்க போய் வழக்கு போட்டு சிறையில வந்த சிறையில உபத்திரவம். ஆனா ஜெபத்துல மட்டும் குறையே வைக்கலையாம். ஒருவேளை சோர்ந்து கூட இருந்திருப்பாரு, ஜெபிக்க கூட முடியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, கர்த்தர் அவரை விட்டு விலகவே இல்லை. ஒரு நாள் வந்தது, திடீர்னு எல்லாரும் யோசேப்பை இழுத்து கொண்டு போறாங்க. ஆல்ரெடி சிறைச்சாலையில இருக்கிறேன், இனியும் என்னை இழுத்து எங்க கொண்டு போறீங்க என்றுதான் யோசித்திருப்பாரு. ஆல்ரெடி உபத்திரத்தில் இருக்கிறேன், இனி என்ன எங்க கொண்டு போறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தேவ ஊழியனா நான் சொல்றேன், இனி உங்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தா உங்களை ராஜா கிட்ட கொண்டு போவாங்க. இனி நீங்க உபத்திரத்திலிருந்து வெளியே வந்தா நீங்க ராஜா கிட்ட போவீங்க.
சிங்க கவியிலிருந்து வெளியே வந்த தானியேல் ராஜாவுடைய அருகாமையில் வந்தார். உபத்திரத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா பதவியில வந்தாங்க. தேவஜனமே, உலக உயர்வை மட்டும் நான் சொல்லவில்லை. நீங்க உபத்திரத்தை ஒவ்வொரு முறையும் கடக்கும் பொழுது, பாவ சோதனைகளை கடக்கும் பொழுது, ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்க ரேங்க் உயருது, உங்களுடைய வலிமை கூடுகிறது. சத்ரு உங்களை கண்டு பயப்படுகிறான். யோசேப்பை திடீர்னு பிடித்து கொண்டு போறாங்க. எங்கடா கொண்டு போறாங்கன்னு பார்த்தா, இந்த அருமையான மூவிஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. யோசேப்பினுடைய மூவியை பார்க்கும் பொழுது அதில் அழகா அதனுடைய இலுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர் கொண்டு போய் கையங்காலையும் கட்டிட்டு முதுகில் தண்ணி ஊற்றி அவரை ஷேவ் பண்ணி அழகான ஒரு வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் போட்டு அவரை சக்கரவர்த்தியாக இருந்த ராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. வசனம் சொல்லுது, இவரை போல தேவ ஆவி உள்ள மனிதன் அங்கே யாருமே இல்லை. அங்கே 1000 மந்திரவாதி இருக்கலாம், தேவ ஆவி உள்ளவன் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, உன் கம்பெனியில் 1000 அறிவாளி இருக்கலாம், 1000 அதிர்ஷ்டசாலி இருக்கலாம், 1000 பணக்காரர் இருக்கலாம், ஆனால் தேவ ஆவி உள்ளவன் நீ மட்டும்தான் தேவ பிள்ளையே. உன் காலேஜில் அநேகர் இருக்கலாம், அலங்காரம் உள்ளவர் இருக்கலாம், அந்தஸ்து உள்ளவங்க இருக்கலாம், ஆஸ்தி உள்ளவங்க இருக்கலாம், அறிவு உள்ளவங்க இருக்கலாம், ஆனால் தேவ ஆவி உள்ளவர்கள், ஆனால் தேவ ஆவியை பெற்ற சகோதரர், தேவ ஆவியை பெற்ற சகோதரி நீதான். நீ எழும்புவாய் தேவ ஜனமே, நீங்கள் எழும்புவீர்கள். உங்க கிராமத்தில் ஆமீன் ஊர் தலைவர்கள் இருக்கலாம், பண்ணையார்கள் இருக்கலாம், பெரிய நபர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஊழியனா நான் கேட்கிறேன், உன் கிராமத்தில், உன் டவுன்ல, உன் சிட்டியில தேவ ஆவியை பெற்றது யார்? நீதான். உன் தேசத்துல, உன் தெருவில் தேவ ஆவியை பெற்றது யார்? நீதான் தேவ ஜனமே. இன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்களா? ஆண்டு சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்றவனை ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போவாரு. தேவ ஆவியை பெற்றவர்களை உபத்திரவத்தின் ஆழத்தில் கொண்டு போவது மட்டுமல்ல, சிங்காசனங்களில் கொண்டு போவார். ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? உயர்ந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? அவர்களை தேடி யார் சொல்லுவா? நீங்க சொல்ல போறீங்க தேவ ஜனமே. இதுக்குள்ள இருக்கிற சில வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அன்லாக் பண்ணி உங்க டெஸ்டினிக்கு நேராய் கொண்டு போவாரு. நீங்க யோசேப்பை போல தாழ்மையாக, எஸ்தரை போல தாழ்மையாக, எப்பொழுது உடைக்கப்பட்ட பாத்திரமாக நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டு சொல்லுகிறார், நான் உன் கூட வரப்போறேன். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் சண்டை உண்டானது. சண்டையினால் குடிகார தகப்பன் அந்த தாயை செவுத்தில் பிடித்து அடித்து மண்டையை உடைத்தார். மண்டை பிளக்கப்பட்டது. அன்னையிலிருந்து அம்மாவுக்கு தலையில் ஒரு பயங்கர தையல். அம்மாவுக்கு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு தாயாய் மாறினாங்க. அன்று இரவு அந்த அம்மா தையல் போட்டு படுக்கையில் கிடக்குறாங்க. மனநல பாதிக்கப்படுகிறது. தலையில் உள்ள தையல் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து குணமாகுகிறது. தகப்பனும் குடியிலிருந்து மீண்டு வெளியே வருகிறார். மனைவியினுடைய தலையை உடைத்து விட்டேன் என்ற கஷ்டத்தினாலும் ஒரு நல்ல தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார். ஆனால் மனைவி மனநல பாதிக்கப்பட்டதுனால ஒரு நாள் இரவு மனைவி வீட்டிலேருந்து எழும்பி வெளியே ஓடுகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கண்டே பிடிக்க முடியல. 3 பிள்ளைகள். இந்த தகப்பன் தான் செய்த துரோகத்திற்கு அந்த 3 பிள்ளைகளையும் வளர்த்து கரை சேர்க்கிறார். இந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது அம்மா இல்லாமலேயே நடக்குது. ஆனால் அந்த கடைசி பையனுக்கு மட்டும் தான் அம்மாவை பார்க்கணும். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது, அம்மா இல்லாமல் நடந்தது. ஆனால் அம்மா எங்கேயோ ஓடுனாங்க, ஆளை கண்டே பிடிக்க முடியவில்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை. தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு குறைவு வந்து நம்ம ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, சவுல் கழுதையை தேடி வந்தான், ஆனா கர்த்தர் கொடுத்தது ராஜ மேன்மை. புதிய ஏற்பாட்டில்
ஒரு மனிதன் கத்தி எடுத்து வயிற்றுல குத்தலான்னு போறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16. அப்போ பவுல் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாத, உனக்காக நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம். நான் சுவிசேஷம் சொல்ல வந்து தான் அடி வாங்கியிருக்கிறேன். உன்னையும் அந்த அடியில் ஒரு ஆளை சேர்த்துக்கிறேன். நான் பாடுபட்டது உனக்காகவும் கூட தான். இந்த அருமையான ஜெயிலில் வந்ததுனால தான், நீ என்ன ஜெயிலில் தூக்கி போட்டதுனால தான் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியுதுன்னு பாட நன்மையாக அனுபவித்த பவுல். தேவச்சனமே, இந்த சகோதரி காட்டுக்குள்ளே ஓடி போனதுனால இந்த தகப்பன் தினமும் அழுவாரா, என் மனைவி எங்க, என் மனைவி இழந்து விட்டேனே. நெடுநாளாக ஜெபித்தாராம். அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், நீ எல்லா இடம் போய் தேடுன்னு உணர்த்தினார். அப்போ அவர் ஊரை விட்டு தாண்டி தேட ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் இந்த கடைசி மகனும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான், என்னுடைய கல்யாணத்துக்கு அம்மா வரணும், எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நல்லா உயர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா வருடங்கள் உருண்டு ஓடி விட்டது. 15-20 ஆண்டுகள் உருண்டு ஓடி விட்டது. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், கல்யாண வயசு வந்து விட்டது. அம்மாவை தேடுகிறார்கள். அம்மாவுடைய முக ரூபெல்லாம் மாறிட்டு, இப்போ அந்த சின்ன பையனும் அப்பாவும் அம்மாவை தேடி போய் கொண்டிருக்கும் பொழுது, அவங்க கிட்டத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு வந்து தேடும் பொழுது, அங்கே அநேக ஏழைகளும் பிச்சைக்காரங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதன் வழியாக போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கேண்டில் பிஸ்னஸ். ஏன்னா அவங்க மனநிலை எல்லாம் மறந்து விட்டது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அவங்களுக்கு மனநிலை திரும்பியும் வந்து ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதை அந்த தகப்பன் பார்த்து விட்டார். ஆனால் தன்னுடைய மனைவிதான் என்று அவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்ட போகிறார். மூஞ்ச பார்த்தா மனைவி மாதிரியே இருக்குது, ஆனாலும் டக்குன்னு சொல்ல முடியாது அல்லவா. அந்த நேரத்தில் தான் அவர் கைகளை கவனித்து பார்க்கிறார். அந்த கைகளில் இந்த ஐயாவுடைய பேரை அவங்க திருமணத்துக்கு முன்னாடி பதிச்சிருந்திருக்காங்க. அந்த திருமணமான நேரத்தில் இந்த ஐயாவுடைய பேரை எழுதி வைத்திருந்தாங்க, சகாயம்னு எழுதி வைத்திருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது என் மனைவி தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மண்டையை உடைத்து அனுப்பினேன், நான் பாவியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு 20 ஆண்டு கழித்து நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவங்க கேட்டாங்க, எனக்கு ஏன் நீ குடும்பத்துக்கு திரும்பி வரல, ஏன் நீ வீட்டை விட்டு ஓடி போன அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே நினைவில்லை. எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா, கணவர் இருந்தாங்களா, ஒன்றுமே நினைவில்லை. நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தது கூட எனக்கு நினைவில்லை. எனக்கு இந்த ஞாபக சக்தி வந்த பொழுதுதான் நான் தனிமையாக இருந்தேன், ரொம்ப தலைவலியாக இருந்தது. என்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோயிலில் உள்ள நபர்கள் என்ன ஆகாரம் கொடுத்து இவ்வளோ நாள் பாதுகாத்தாங்க. ஆனால் அங்கே இப்போ இடம் பற்றாக்குறையினால் வெளியே வந்து நான் வியாபாரம் பண்ணிவிட்டு என்னுடைய ஆகாரத்திற்காக நான் வியாபாரம் சம்பாதித்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஐயா உள்ளம் உடைந்தது. தேவச்சனமே, கையில் குத்தி இருந்த ஒரு பச்சை, அந்த பச்சை குத்தின எழுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க உதவி செய்தது. திரும்பியும் அவர் கூட்டிட்டு சென்றார். தேவச்சனமே, திரும்பி அந்த கடைசி சகோதரனுடைய திருமணம் அவங்க அம்மா கூட இருக்கும் பொழுது கனமாக நடக்கப்பட்டது. தேவச்சனமே, சத்துருவானவன் குடும்பத்தை உடைக்கிறவன், பிரிக்கிறவன். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக கணவர் தன் மனைவியை தேடி 20 ஆண்டுகள் கழித்து வந்தார். ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு மணவாளன் உண்டு. அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவர் பார்க்கிறது ஒன்னே ஒன்றுதான், இது என் மணவாட்டினா, இவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா என்று பார்ப்பான். உங்க இருதயத்தில் எழுதியிருக்கணும், நான் சுத்த மணவாட்டி. ஆம் தேவச்சனமே, அவர் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிறாரா, இல்லை உலக கவலை இருக்கிறதா என்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரங்களில் நாம் எழுதப்பட்டிருக்கிறோம். அந்த அருமையான 1-2 வரிகளை நாம் சேர்ந்து பாட போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து துதிப்போம், அவருடைய வார்த்தையை கேட்போம், பலப்படுவோம், தொடர்ந்து முன்னேறுவோம். உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே,
உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஓ நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீர். சொல்லுங்க, அப்பாவுடைய கைகளை வரைந்து இருக்கிறார். நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். நம்மளை எப்படி மறப்பார் அவர்? அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. ஓ எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீரப்பா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது தெய்வச்சனமே? நீங்க ஒன்று நினைப்பீங்க, ஆனா நடக்கிறது வேற. யோசேப்புக்கு கனவு வரும்பொழுது அவர் நினைத்தாரு, எல்லா அரிகட்டும் என் முன்னாடி கீழே விழுந்து கிடக்குதுன்னா நான் எல்லாரிலும் உயர்ந்தவனாக எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தரை நிறுத்துவார்னு நினைக்கும் பொழுது அவர் போன பாதை வித்தியாசமாக இருந்தது. நீங்க போகிற பாதை வித்தியாசமா இருக்குதா? ஆனா போய் சேருகிற இடம் கர்த்தர் காட்டுகிற இடமா இருக்கும். நீங்க போற பாதை தனிமையின் பாதையா இருக்கலாம், இருண்ட பாதையா இருக்கலாம். எஸ்தர் ராணியாக மாறுகிறதற்கு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவளாக, அனாதையை போல் வளர்ந்தவளாக இருக்க வேண்டும். அவள் உபத்திரத்தில் வளர வேண்டும். இதுதான் கர்த்தர் நியமித்திருந்தாரு. தேவச்சனமே, உங்களை ஒரு பென்சிலை செதுக்கிறது போல செதுக்குகிறாரா? அது உங்களை அழிக்கிறதற்கு அல்ல, அது உங்களை கூர்மையாக்குறதற்கு. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் உபத்திரவம், என் போராட்டம், என் தாமதம் நம்மளை கர்த்தர் கொண்டு போகிற அந்த உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற அந்த அழைப்பினுடைய கனத்தை சுமக்கிறதற்கு நமக்கு ஒரு குவாலிட்டி தேவை தேவஜனமே, நமக்கு ஒரு தகுதி தேவை தேவஜனமே. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மள ஒரு பாதையில நடத்துறாரு. கர்த்தர் உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார்னு சொன்னதுக்கு மாறாக ஒரு பாதையில நீங்க போறது போல இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதை உனக்கு விரோதமான பாதை அல்ல, அது உன்னை உயர்த்தும் பாதை. ஓ தேவஜனமே, நீங்க காடான பகுதியில போகலாம், போராட்டம் உள்ள பகுதியில போகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நன்மைக்கு தான். நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை இன்னொரு பக்கத்துல போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை சொல்லுவோமா? தேவநாமம் மகிமைப்படட்டும். நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. ஓ எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. அநேகருடைய வாழ்க்கையில வில்லிசனிய காட்டுகள், சிலருடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணங்கள். ஆண்டு சொல்லுகிறார், அந்த பிசாசை இன்னைக்கு காலின் கீழ் போட்டு மிதி மகனே, இயேசுவை ஏற்றுக்கொள்.
இயேசு உள்ள வந்தார்னா அந்த பில்லி சுனி ஆவிகள் எல்லாம் ஓடும். இயேசுக்கு பரிபூர்ணமா இடம் கொடுத்துப்பார். எல்லா அந்தகாரம் எரியும். சகோதரியே, நீங்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பிசாசு போராட்டமா இருக்குதா? நாட்கள் வரும், அந்த பிசாசை மிதிக்கக்கூடிய நேரம் வருகிறது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். போராட்டமோல இருக்குதா? இந்த வரிகளை சேர்ந்து சொல்லுங்கள். விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். ஓ விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் நான் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. கடைசியாக ஒரு வரி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் சித்தம் போல இல்லப்பா, நான் நினைச்சது நடக்காட்டியும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க எப்படி என்ன கரை சேர்த்துருவீங்கன்னு தெரியுது. என்ன நடுக்கடல்ல மூழ்கடிக்கவே விடமாட்டீங்கன்னு தெரியுது. உபத்திரத்துல மூழ்கி போக விடமாட்டீங்கன்னு தெரியுது. என்ன கைவிட மாட்டீங்கன்னு தெரியுது. நான் நினைக்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கிறது உங்க சித்தம்னா என்ன தருகிறேன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன தருகிறேன்னு மட்டும் சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு தெய்வ சமாதானம் உங்களை மூடும். நிலைமே மாறும். இயேசு கையில கொடுத்து பாருங்க. 12 சீசர்களும் புயல் அடிக்கிறத கண்டு பயந்து போனார்கள். ஆனால் இயேசுட்ட சூழ்நிலைய கண்ட்ரோல் பண்ண எழுப்பி, ஐயா என்னை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது சூழ்நிலையே மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்க படகை அவர் ஆளுகை செய்வார். நீங்க ஓட்டின நாட்கள் முடிகிறது. இனி அவர் உங்களை கொண்டு ஒரு பயணத்தை தொடங்குகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை விட்டு கொடுக்கிறேன்? அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த வரிகளை சொல்லலாமே. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஓ என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் அப்ப இருதயத்துல கை வைத்து சொல்லுவோமா? உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்தும், என் சித்தம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளம் கையிலே என்ன வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மளை நடத்தப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமானவருடைய சித்தம் நிறைவேறப் போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை இன்பம்.
இது ஒரு மனுஷனுடைய திட்டம் அல்ல, ஏதோ உலகத்தில் உள்ள ஒரு அதிபதியினுடைய திட்டம் அல்ல. இது வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய சித்தம். நாம் நமக்காக உருவாக்குற திட்டத்தை காட்டிலும் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்காக உண்டாக்கி இருக்கிற திட்டம் அற்புதமானது. நீங்க சொல்லலாம், எனக்குன்னு ஒரு திட்டமே இல்லை, என் லைஃப் ரொம்ப போராட்டத்தில் இருக்குதுன்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைனா ஒன்று அது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை என்றால் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கும். இன்னைக்கு இந்த செய்தியின் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை முடியும் பொழுது பிசாசின் கைகளில் இருந்து உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கைகளில் மாற்றப்படும். ஒருவேளை கர்த்தர் அனுப்புகிற சில உபத்திரவத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா அதனுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அநேக பூட்டுகள் திறக்கப்படுகிறது. தேவ ஜனமே, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஏன் நடத்துகிறார் என்றால் நிறைய காரியம் நமக்கு மறைவாக இருக்கிறது. இந்த வருஷ கடைசியில் அநேகருடைய பூட்டுகள் ஓப்பன் ஆகுது. தேவ ஜனமே, உங்களுக்கு போராட்டம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு இந்த வீடு கெட்ட தடையாக இருக்குது, ஐயோ நான் ஊழியத்துக்குள்ளே வர தடையாக இருக்குது, ஐயோ எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லை அதற்கு ஒரு தடை இருக்கிறது, ஐயோ ஜெபிக்கவே முடியவில்லை அதற்கு ஒரு தடை இருக்குது நீங்கள் நினைப்பீங்க. தேவ ஜனங்கள் பார்க்கறது எல்லாம் தடைகள் தான். ஆனால் தடைக்கு ஒரு வேர் உண்டு. அந்த வேரை தேவன் அறுத்து எறிவார். அந்த வேர் எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாது. மரம் கண்ணுக்கு தெரியும், மரத்தினுடைய இலைகள் கண்ணுக்கு தெரியும், மரத்தினுடைய கனிகளும் கண்ணுக்கு தெரியும் தேவ ஜனமே. ஆனால் அதனுடைய வேர் கண்ணுக்கு தெரியாது. அது முள்ளு செடியா இருக்குதா, அது முற்கள் உள்ள ஒரு செடியாக இருந்தாலும் அதனுடைய வேர் கண்ணுக்கு தெரியாது. அந்த செடியினால் உங்களுக்கு முள்கள் தான் உண்டாகும், அந்த முள் உங்களை குத்தும். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்க நிலத்துல முள்ள போல வளர்ந்துருக்குதா, நீங்க அந்த முள் செடியை தான் பார்த்தீங்க, ஆனா அந்த முள் செடியை வளர வைக்கிற ஒரு வேர் உண்டு. அந்த வேர் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வேர் என்னன்னு நமக்கு தெரியாது. இதை ஒத்துக்கொள்ளுகிற எல்லாருக்கும் மேலேயும் தேவ ஆவியானவர் இறங்குவார். ஏன்னா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவ ஜனமே, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம கர்த்தர் கையில் விட்டுறணும். தெரிந்தவங்க தான் அந்த காரியத்தை மேனேஜ் பண்ணணும். இந்த ஃப்ளைட் ஓட்டுகிறவங்க உண்டு, தெரியாதவங்க கையில் ஃப்ளைட்டை கொடுத்தாலோ இல்லை ஆரம்ப அனுபவம் உள்ளவங்க கையில் கொடுத்தாலும் அது ஆபத்து தான். பெட்டர் தெரிந்தவங்க கையில் கொடுத்துட்டு போவோம். தெரிந்தவங்க கையில் கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. நாம் கொடுக்க போகிறது ஒரு சிறுவர்களுடைய கையில் அல்ல, ஒரு மனுஷனுடைய கையில் அல்ல. நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுக்க போகிறது நம்மளை உருவாக்கினவருடைய கையில். தாராளமாக கொடுக்கலாம். 2 விஷயத்தை சொல்லுகிறேன் தேவ ஜனமே, இந்த வருஷ கடைசியில் அநேகருடைய பூட்டு திறக்க போகுது. பூட்டு திறக்கப்படும் சொன்ன உடனே ஒரு உலகத்தான போல என் பிரச்சனை மாறிடும் சொல்லிட்டு நீங்க தூங்குறதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. ஒரு நாளும் அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். தூங்குறது என்றால் ஜெபம் பண்ணாமல் இருக்கிற அனுபவம். ஜெபிக்காமல் இருக்கிறவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சத்துரு கலைகளை விதைத்து கொண்டே இருப்பான். அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் போராட்டம் போராட்டம். காரணம், ஜெபிக்கிறது குறைவா இருக்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது என்னவென்றால், தேவஜனம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வைக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் வேத வசனம் உங்கள் இருதயத்தில் வெளிச்சமாக தோன்றும். சூழ்நிலைகள் எல்லாம் வெளுத்து போகும். மாய்மாலமாக இருந்த சூழ்நிலைகள் அதனுடைய வண்ணங்கள் எல்லாம் வெளுத்து போகும். கார் இருள் போல தோன்றின எல்லா சூழ்நிலையும் வசனத்தின் வெளிச்சத்துக்கு முன்பதாக வெளிச்சமாக மாறும். இருளும் வெளிச்சமாய் மாறும். அதான் ஜெபம் தேவையாக இருக்கிறது. சத்துருவானவன் இன்னைக்கு அநேகரை பலவீனப்படுத்தி சபைக்கு போக விடாமல், ஜெபிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல் அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டு சொல்லுகிறார், நான் பூட்டுகளை திறப்பேன், பூட்டுகளை திறப்பேன் என்று சொன்னவுடன் தேவ ஜனங்களே, திருமண கதவு திறந்து விடுமா, வீடு கட்டிவிட முடியுமா, வேலை கிடைத்து விடுமா என்று அவுட்லைன் ஃபோக்கஸாக இருக்காமல் அந்த அவுட்லைன் ஃபோக்கஸ், அந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வேர் உண்டு, ஒரு ரூட் காஸ் உண்டு. தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். திருமண தாமதமா, அதற்கு ஒரு தடை இருக்கும்.
நீங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? திருமணத்தினுடைய டைம் வந்து விட்டதா? இல்லை திருமணத்தினுடைய டைம் உங்கள் பிள்ளைக்கு தாண்டி விட்டதா? நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது திருமணம் நடக்க வேண்டும் என்று ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த திருமணத்தை தடை செய்கிற அந்தகாரம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கிறது பில்லி சூன்யமா? இதற்கு பின்னாடி இருக்கிறது தேவ சித்தமா? இல்லை இதற்கு பின்னாடி இருக்கிறது நாம் செய்த பாவமா? இல்லை தலைமுறையில் தகப்பன் செய்துவிட்ட பாவம் மன்னிக்கப்படாமல் மரித்திருக்கிறாரா? இல்லை தாத்தா பாட்டியினால் ஏதாவது போராட்டம் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறதா? அந்த தாக்குதல்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் மூதாதையருடைய சாபம் நம்ம வீட்டில் வரும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்களா? இல்லை ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் பலனால் நீங்கள் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறீர்களா? எதில் குறைவுபட்டு இருக்கிறீர்கள் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும். தேவ ஜனமே, குடும்பமாக சபைக்கு போகிறீர்களா என்று பாருங்கள். இல்லை அந்த சூழ்நிலை வரலையா, நீங்களாவது போக முடியுதான் பாருங்கள். ஒருவேளை உங்களையும் போக விடலையா, ஆன்லைன்லையாவது இல்லை டிவிலையாவது 2-3 செய்தியை கேட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எனக்கு சபைக்கு போக உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போக அவர் விரும்புகிறார். உங்களை ஒரு மனுஷனை போல அவர் கைவிட்டு விட்டு போக மாட்டார். ஒரே நாளில் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராது. ஸோ திருமண தடைய ஃபோக்கஸில் இருக்கிற தேவ பிள்ளைகள், எது தடை, அந்த காரணம் என்ன, அதனுடைய வேற என்ன, அந்த வேற அழிந்து போகணும்னு ஜெபியுங்கள். அதனால்தான் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை நமக்கு வேலை இல்லை, நம்மளுடைய பிரச்சனை நமக்கு வருமானம் இல்லை, நம்மளுடைய பிரச்சனை வீடு இல்லை, நம்முடைய பிரச்சனை திருமண தடை, நம்முடைய பிரச்சனை கர்ப்பத்தின் தடை, நம்முடைய பிரச்சனை வீட்டில் ரட்சிப்பு இல்லை, நம்முடைய பிரச்சனை வீட்டில் பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது, நம்முடைய பிரச்சனைகள் சண்டை, வாக்குவாதம், பிரிவினை, பில்லி சூன்யம், இதுதான் நாம் பார்த்து கொண்டிருப்போம். சிலருடைய வீட்டில் ஒரே பில்லி சூன்யமாக இருக்கும். யாரடா இதற்கு காரணம் என்று பார்த்தால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் பாவம் போல ஒரு தாத்தா உட்கார்ந்துருப்பார். அவர் எப்பவும் சோத்திரம் தான் பண்ணி கொண்டு இருப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கிளி ஜோசியம் ஏதாவது வந்தால் உடனே அந்த கிளி ஜோசியம் என்னன்னு ஆர்வமாக பார்ப்பார். ரோட்டில் யாராவது போகும்பொழுது அவங்க கூட சேர்ந்து அந்த கோயில்களுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பட்டையை போட்டு போவார், கையில் ஒரு கயிறை கட்டிக்கிடுவார், வீட்டில் வரும்போது அவுத்து போட்டுக்கிடுவார். ஏதாவது பிரச்சனைனா ஏசுட்டியும் வருவார், சாயந்தரம் ஆனால் பள்ளிவாசல்லையும் பேருவார். இது தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும். இதனால் என்ன ஆகும்? அந்த வீட்டுக்குள்ளே போராட்டமாக இருக்கும். தேவ ஜனங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த தாத்தாட்ட போய் பேசி அன்பாக பேசி, ஐயா இப்படி செய்யக்கூடாது, நம்ம ஏசப்பா பிள்ளைகள், நம்ம இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவர் மனம் திரும்புவார். ஆனால் இந்த பிரச்சனையை நாம் கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே போராட்டமாக இருக்கும். ஸோ தேவ ஜனங்கள் ரூட் என்ன, வேறு என்னன்னு கண்டுபிடிக்க ஆண்டு விரும்புகிறார். ஏன் நம் தெய்வ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் வேற காண்பித்து தருவார். இந்த வருஷ கடைசியில் உங்கள் போராட்டத்தினுடைய வேறு எங்கே இருக்குது, அந்த வேரை எப்படி வெட்டணும் என்று அவர் காண்பித்து தரப்போகிறார். தெய்வச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் போராட்டத்தின் வேறு எங்கேருந்து வருது? அது தாத்தாட்டிருந்து வருதா, இல்லை அது ஒரு பில்லி சூன்யத்திலிருந்து வருதா, இல்லை அது உங்கள் பாவத்திலிருந்து வருதா, இல்லை யாரோ செய்த தவறுனால உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போராட்டம் வருதா, இல்லை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்களா, நீங்கள் அபிஷேகிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் கர்த்தரை தேடாமல் சபை கூடுதலில் இல்லாமல் ஏதோ ஒரு கேப் உள்ளே இருக்குதா என்று கர்த்தர் சுட்டி காட்டுவார். நான் சொல்லுகிறது, சபைக்கு போக எல்லா வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் போகாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை சத்துரு தடை பண்ணி போடுவான். ஆனால் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை, நீங்கள் சபைக்கு போனால் அடிப்பாங்க, நீங்கள் ஒரு குடும்ப ஸ்திரியாக இருக்கிறீங்க, ஒரு வாலிப பெண் பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சபைக்கு போனாலே ஊரில் கலவரம், ஊரில் ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு டிவி மூலமாக, செல்போன் மூலமாக வார்த்தைகளை தருவார். நீங்கள் காத்திருந்து விடாப்பிடியாக முழு தாகத்தோடு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரை எனக்கு ஆராதிக்க உதவி செய்யுங்க, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். அவர் எப்படினாலும் தருவார். அது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். அது கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? திடீர்னு வாலிப பிள்ளையை கர்த்தர் உடனே ஆசீர்வதித்து வேற ஊருக்கு கொண்டு போயிடுவார். உன் கணவரோடு நீ சேர்ந்து நல்ல ஒரு அருமையான ஆராதனையில் நீ பங்கு கொள்ள உனக்கு உதவி செய்வார். நீ ஒரு ஊழியம் கூட செய்ய ஆண்டு உனக்கு உதவி செய்து விடுவார்.
ஏதோ விதத்தில் நீ ஆண்டவர் மேல் தாகமாய் இருப்பாயானால் தேவச்சனமே, உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. ஏன் தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அநேக காரியம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10க்கு 10 அறையில் இருந்து, இல்லை ஒரு 20க்கு 10ன்னு சொல்லக்கூடிய ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு, ஒரு ரூமுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, உங்கள் பெட்ரூமில் உட்கார்ந்து கொண்டு, இல்லை உங்கள் பால்கனியில் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை உங்களால் பார்க்க முடியுமா? அடுத்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? செவரையும் சீலிங்கையும் தாண்டி உங்களால் பார்க்க முடியவில்லை. உங்கள் வீட்டில் உள்ள 4 செவரை தாண்டி உங்களால் என்ன நடக்குது என்று பார்க்க முடியாத உங்கள் கண்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை குறித்து எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மந்திரவாதிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிகிறது, ஆனால் அது சத்துருவின் வழி. அப்போ நமக்கு நடக்க போறதை சொல்லி தருகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். அதனால் தான் நாம் தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன் இப்படி சொல்றார்னா, நம்ம மாம்சத்தில் யோசிப்போம், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறதுனால ஆவியின் சிந்தனை உடையவராக இருக்கிறார். நாமும் ஆவியில் வாழ ஆரம்பித்தோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம உள்ளான மனுஷன்ல, புதுப்பிக்கப்பட்ட மனுஷன்ல நம்ம வாழும் பொழுது, இந்த பழைய மனுஷன், இந்த மாம்ச மனுஷன், தேவனுக்கு விரோதமான இந்த சிந்தனை நம்மளை விட்டு மாறும் பொழுது நமக்கு தேவ சித்தத்தை எளிமையாக செய்ய முடியும். இல்லை என்றால் ஒரு உலகத்தான போல யோசிப்போம். பேதுருவுக்கு இதுதான் நடந்தது. இயேசு பாடுபட போறாருன்னு சொன்ன உடனே பேதுருக்குள்ள இருந்த அந்த பழைய மனிதன் இயேசுவை பாடுபடக்கூடாது என்று மிரட்டினான். அதற்கு பிசாசும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பிசாசும் பேதுருவை நிரப்பி இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஏன்னா இயேசுவுக்கு 33 வயசு தான் இருந்தது. இயேசுனுடைய கூட இருந்த பேதுருவுக்கு குறைந்தது 50லிருந்து 55 வயது இருந்திருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 20 வயது உலக ரீதியாக முதிர்ந்தவனாக இருக்கிறதுனால அவன் பேதுரு இயேசுநாதரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆனால் இயேசுவுக்கு இவனை காட்டிலும் வயது கூட. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் அனாதிகாலமாக இருக்கிறவர். ஆனால் பூமியில் வந்ததுனால அவருக்கு 33 வயது. இதை அறியாத பேதுரு சீனியாரிட்டி பிரகாரமாக கொஞ்சம் மிரட்டி பார்த்தாரு. உடனே இயேசு கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே, நீ உலக மார்க்கமாக மனுஷ மார்க்கமாய் நீ யோசிக்கிற, நீ தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கவில்லை. தேவஜனமே, நீங்களும் மனுஷ மார்க்கமாக யோசிக்க முடியும். ஐயோ எனக்கு அது இல்லையே, ஐயோ எனக்கு கரெக்டான டைமில் திருமணம் ஆகலையே, எனக்கு கரெக்டான நேரம் பிள்ளை பெறவில்லையே, எனக்கு கரெக்டான நேரம் நல்ல படிப்பில்லை, வருமானம் இல்லையே, நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் உலகத்தார் படுற கவலை. நமக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் அந்த உடைக்கப்பட்ட இடத்துல இருந்து இந்த உடைக்கப்பட்ட எண்ணெயும் ஒருவர் வணைய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த உடைக்கப்பட்ட எண்ணெயும் ஒருவர் உருவாக்க போறாரு. இந்த உடைக்கப்பட்ட எண்ணெயும் ஒருவர் உபயோகப்படுத்த போகிறார்னு நீங்கள் அவரே பார்த்தீர்கள் என்றால் அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் 10ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருப்பீங்க, அதுவும் ஃபெயில் ஆகிருப்பீங்க. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இல்லை மலைக்கு கூட நீங்கள் பள்ளிக்கூடம் ஒதுங்காதவர்களாக இருப்பீங்க, இல்லை 2ஆம் கிளாஸ் படிச்சிருப்பீங்க, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு ஏதாவது துறையில் இருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் வேலை இல்லாமல் இருப்பீங்க. தலைமுறையெல்லாம் வெல் செட்டில்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இப்போது உங்களை குறை சொல்லக்கூடாது. பேதுரு செய்த தவறே ஒரு போராட்டம் வரும் பொழுது அவர் குறை சொல்ல தொடங்கினார், பயப்பட தொடங்கினார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த போராட்டமே என் சித்தத்தினால் தான் வந்திருக்கிறது, உன்னை உயர்த்துறதுக்கு. உன் பின்னாடி இருந்த எல்லாரும் படபலத்தினாலும் பணபலத்தினாலும் உயர்ந்தார்கள், படிப்பினால் உயர்ந்தார்கள். ஆனால் நீனோ
ஆனால் மகனே மகளே, நீனோ எந்த படைபலத்தினாலையும் ஆமென் எந்த நபர்களுடைய பதவியினாலையும் நீ உயர்த்தப்பட போறதில்ல. நீ கர்த்தரால் உயர்த்தப்பட போறதுனால கர்த்தர் உன்னை தனி பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தனி பாதை எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு தனிமையின் பாதை, ஒரு வித்தியாசமான பாதை, எல்லாருக்கும் புரியாத ஒரு பாதையில நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். உங்க ஊர் வித்தியாசமா இருக்கும், ஆனா நீங்க ஊர்ல இருந்து ஒதுக்கப்பட்டு இருப்பீங்க. உங்க குடும்பம் வித்தியாசமா இருக்கும், ஆனா நீங்க குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டது போல இருப்பீங்க. எல்லாரும் செட்டில்டா இருக்கிறது போல இருக்கும், உங்களுக்கு செட்டில் ஆகாதது போல இருக்கும். உடனே மனுஷ மார்க்கமா யோசிக்காதீர்கள். தேவன் விரும்புகிறது தேவன் கையில் விட்டு கொடுங்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. எவ்வளவு அருமையா போட்டிருக்கு பாருங்க. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவஜனம் புரிந்து கொள்ளணும், 3 காரியம். கண் காணவில்லை, நான் அதான் சொன்னேன், ஒரு ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த ரூமை தாண்டி வெளியே பார்க்க முடியாத ஒரு கண்களை உடையவர்கள் தான் நாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். உங்க கணவர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அங்க ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சொல்லி தருவாரு. அடுத்த வாரம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்கள்கிட்ட உணர்த்துவார், ஜெபிக்க சொல்லுவார். ஆனால் உங்கள் காதுக்கு அடுத்த வாரம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சத்தம் கேட்காது. உங்கள் கண்ணுக்கு அடுத்த வருஷம் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவர் உங்கள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு தான் உங்களை ஒரு பிரச்சனையில் அனுமதிப்பார். ஏன்னா இந்த பாடின் வழியாக போனாதான் உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கே எல்லா ஆசீர்வாதம் வந்துட்டுனா ஃப்யூச்சரில் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். அப்போ ஆண்டவர் சற்று காலம் டெம்பரரியாக ஒரு பெயின் அனுமதிச்சு பெர்மனண்டாக ஆசீர்வாதமாக இருக்க வைப்பார். நுழைவாயில் தான் சுருக்கம் தெய்வச்சனமே. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு ஒரு புனல், ஒரு ஃபனல்னு சொல்லுவாங்க. அது சுருங்கிறது போல அது சின்னதாக சுருங்கி அது நரகத்தில் போய் விழும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி குறுகலானது. இட் இஸ் எ நேரோ பாத். அதில் எல்லாரும் போக மாட்டாங்க. தலை குடிஞ்சி தாழ்மையோடு ஒடுங்கி விட்டு கொடுத்து மெதுவாக தான் உள்ளே வர முடியும். ஆனால் உள்ளே வந்துட்டா ஒரு எக்காலத்தினுடைய வாய் விரிகிறது போல. எக்காலத்தை பாருங்கள், முன்பு சுருங்கி இருக்கும், பின்னாடி விரிந்திருக்கும். ஆனால் அந்த மணனை ஊத்துற புனல்னு சொல்லுவாங்க. அந்த புனலை பாருங்கள், ஆரம்பம் விசாலமாக இருக்கும், முடிவு சுருங்கி போயிருக்கும். தேவ ஜனங்களே, இன்று சந்தோஷமாக வெறித்து கொண்டு குடித்து கொண்டு கும்மாளம் போட்டுக்கொண்டு ஏற்ற நேரத்தில் திருமணமாகி கொண்டு வீடை கட்டி கொண்டு உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிற அநேகருடைய முடிவு வேதனையானது. அது கடும் வேதனையானது. ஆனால் இன்னைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீர்களே, நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். இன்னைக்கு கண்கள் கலங்கி இருக்கிறதே, ஆனந்த கண்ணீர் வடிக்கும். இன்னைக்கு உடைந்த உள்ளமுள்ளவர்கள் நாளைக்கு தேற்றப்படுவீர்கள். இன்னைக்கு குளிரில் நடுங்கி கொண்டிருப்பீர்கள், ஒன்றுமில்லையே, வீடு ஒழுகுதே. உன்னை கர்த்தர் உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைப்பார். மகனே, இந்த பாதையில் நீ செல்லவில்லை என்றால் அநேகருக்கு எப்படி உதவி செய்வாய்? உனக்கு வயிறு வலி வந்தால்தான் வயிறு வலி வருகிறவர்களை மதிப்பாய் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறது போல, நமக்கு தலைவலி வரும் பொழுதுதான் அடுத்த ஆளுக்கு தலைவலி வந்தால் வலிக்கும்னு தெரியும். ஒரு வேதனை நம்மளை தாண்டி போகும் பொழுதுதான் அந்த வேதனை அடுத்தவங்களுக்கு வரும் பொழுது நம்ம உதவி செய்வோம். வசனம் சொல்லுகிறது, உன்னதமான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பட்டயம் பாய்ந்தது, ஒரு சிலுவை மரணம் அவரை தாண்டினது. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் பாடுபடுகிறவர்களுடைய பாடை, உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். அவர் அவர்களுக்கு உதவி செய்கிறவர். எந்த நேரத்திலையும் நீங்கள் கிருபையின் சிங்காசனத்தில் வந்து நிற்கிறதற்கு அவர் நம்மை போல பாடுபட்டவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர். ஆனாலும் பாவம் இல்லாதவராய் நின்றார். இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் தகுதியானவர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எனக்காக உண்டாக்குறத என் கண் காணலை, என் காது கேட்கலை,
அது என் இருதயத்திலையும் தோன்றலை. ஆண்டவர் நமக்கு செய்கிறது நம்ம கண் பார்க்காததுனால நம்ம துடித்து கொண்டு இருப்போம். எனக்கு நல்ல வேலை கிடைக்காதா, நல்ல வருமானம் கிடைக்காதான்னு துடித்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கலங்கி கொண்டு இருக்கிற? நீ ஜெபிக்க ஆரம்பி, நீ பரிசுத்த ஆவியினால் தரிசித்து பார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறதுக்காக காத்திரு, உன்னை யாராக மாற்றுவேன் என்று நான் காட்டுவேன். அதான் 10வது வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆவியானவர் உங்க கண்ணுக்கு தெரியாதத, உங்க காதுக்கு கேட்காதத, உங்க இருதயத்தில் தோன்றாத தேவ நன்மைகளை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம நினைப்போம் நம்ம மகனை ஒரு பேங்க்ல மேனேஜராக மாற்றணும்னு, ஆனால் கர்த்தர் உங்க பிள்ளைய டாக்டராக மாற்றணும்னு நினைப்பார். நம்ம நினைப்போம் ஒரு வீடை கட்டி கொடுத்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டில் கொண்டு வந்து ஒரு ஹோட்டலை மட்டும் நம்ம பையனுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் அநேகருக்கு ஹோட்டல் கட்டி கொடுக்குற லெவலில் ஒரு பெரிய பதவியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனேஜராக மாற்றணும்னு நினச்சிருப்பாரு. நம்ம நினைப்போம் ஒரு சின்ன ஊழியத்தை செய்வோம்னு நினச்சி கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தரை எழுப்பி தேசத்தை அசைப்பார். என்னைக்குமே அப்பா அள்ளி தான் கொடுப்பாரு, அவருக்கு அளந்து கொடுக்கவே தெரியாது. இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆண்டவரை தவறாக புரிந்திருக்கிறோம். உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் போராட்டங்கள் ஆண்டவருடைய தயாள குணத்தை ஒரு நாளும் குறுக்கி போடக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறதுனால ஆண்டவர் ஆமென் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று நினைக்காதீர்கள். இது நம்ம போக வேண்டிய பாதை. தேவ ஜனமே, ஆப்பிரிக்கா போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னா 5 கடல் தாண்டி தான் போகணுன்னா 5 கடலை தாண்டி தான் போகணும். நான் ரோட்டில் நிம்மதியாக போகிறேன், சேஃபாக போகிறேன்னா முடியாது. உயரங்களில் போகும் பொழுது தியாகங்கள் தேவை. விண்வெளிக்கு போகணுன்னா பல நாட்கள் தண்ணி கவனமாக குடித்து உடம்பை பேலன்ஸாக வைத்து விண்வெளி பயணத்துக்கு போகணும். வாழ்வா சாவா என்ற பயணம். ராக்கெட்டில் போகிறது ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா தேவ ஜனமே? ராக்கெட்டில் போய் கரிகொட்டையானவங்க இருக்கிறாங்க. ஆனால் நிலவில் கால் வைக்கணும், ஏதாவது ஒரு கிரகத்தில் கால் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வாழ்வா சாவான் துணிய வேண்டும். இன்னைக்கு தேவனால் பயன்படுத்த வேண்டியவங்க வாழ்வா சாவான்னு சொல்லக்கூடிய பயத்திற்கு நீங்கள் தள்ளப்படவில்லை, ஆனால் விசுவாசித்து நடக்க சொல்லுகிறார். எதையுமே தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு நாளைக்கு வேலை இல்லை, என் ஃபியூச்சர் நல்லா இருக்காது. அது உங்களுடைய பயம். நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் வெளிப்படுத்துவார். யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லையா? அவருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் நிமிர்ந்து நின்னதே, சூரிய சந்திரன்கள் எல்லாம் அவரை வணங்கினதே, கர்த்தர் வெளிப்படுத்தவில்லையா? ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையா? எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறதே. ஒன்று, நாம் ஜெபித்து கொண்டிருப்போம், பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல கனெக்ஷன் இருக்காது. ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நிரப்பப்படாமல் இருப்போம். இப்போது நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்னு யோசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். 1 கொரிந்தியர் 2:10 என்ன சொல்லுகிறது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியில் நிரம்பி செபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு செபிக்கும் பொழுது ரகசியம் வெளிப்படும். ஏன்னா ரோமர் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 நீங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும்.
மூன்றாவது நபராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய திருத்துவத்தில் மூணாவது பெர்சனாலிட்டி ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்துவார். ஒரு குறிப்பிட்ட வீட்டில் 2 மணி அளவில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு அருமையான சகோதரர், அவரோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய ஒரு அருமையான ரிலேட்டிவ். அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கீழே அவங்களுடைய மாமி ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து ஜெபிக்கிறது போல அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. நாங்கள் மேலே பலமாக ஜெபித்தது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலே இறங்கின ஆவியானவர் கீழே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த அவங்க கிட்ட ஒரு நபர் உட்கார்ந்து ஜெபித்தது போல அவங்க கூட யாரோ இருந்து ஜெபித்ததை அவங்க உணர்ந்திருக்காங்க. கண்ணை திறக்கும் பொழுது அந்த நபர் எழும்பி போகிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. நாங்கள் மேலே பயங்கரமாக ஜெபித்தது அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் கீழே வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எத்தனை அருமை பார்த்தீர்களா தேவஜனமே. ராஜஸ்தானில் ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது ஜெபிக்கக்கூடிய ஒரு 2-3 தேவ பிள்ளைகள், அந்த சபையில் உள்ள தேவ ஜனங்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கைகளை பிடித்து ஜெபிக்கும் பொழுது வெளியே இருந்து எல்லாரும் கத்துறாங்க. ஐயோ, கூடாரத்தில் தீ எரியுது, அணைங்க அணைங்கன்னு கத்துறாங்க. வெளியே வந்து பார்த்தா தீ பயங்கரமாக எரியுது. சுற்று வட்டாரத்திலிருந்து கத்துறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, அந்த தீ பற்றி எரியுது. ஆனால் கூடாரம் ஒன்றுமே செய்யலை. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த தீ அணையவே இல்லை. அந்த தீ கொஞ்ச நேரம் எரிந்துட்டு அப்படியே காணாமல் போகிறது. ஒரு இலை கூட கரியவில்லை. காரணம், அந்த தீ ஆவிக்குரிய தீ. சிலருடைய கண்களை கர்த்தர் திறந்து ஜெபிக்கிறவங்க மேலே, வீட்டின் மேலே அக்கினி இறங்கும் என்று காண்பித்தார். அது உலகத்தினால் உண்டான அக்னி கிடையாது, அது பரிசுத்த ஆவியின் அக்னி அங்கே இறங்கினது. ராஜஸ்தானில் அந்த கூடார சபையில் இப்படி ஒரு அற்புத சாட்சி நடந்தது தேவஜனமே. இன்றும் நம்ம ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த நாட்கள் அவர்கள் எல்லாரும் கூடியிருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு வரப்போறதை வெளிப்படுத்துவார். நாம் நம்மளே குறை சொல்லாமல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் ஒரு ரூமை தாண்டி நமக்கு அடுத்த விஷயம் தெரியாது. ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கிறோம், ரூமில் உட்கார்ந்துருக்கிறோம், வெளியே யார் வந்திருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, நம்ம கூட இருக்கிறவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரியும். அதனால்தான் நாம் அவருடைய கைகளில் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தால் அவர் கம்பீரமாக நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். எங்கே போகணும், எதை செய்யணும், என் ஊழியமானாலும் சரி, என் திருமண வாழ்க்கையானாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லுவார். இந்த ஊழியத்துக்கு போகாத, இதற்கு போ, இந்த நபர்கிட்ட பேசாத, இந்த நபர்கிட்ட பேசு, இந்த ஊழியத்தை செய், இந்த ஊழியத்தில் ஒரு காலம் தாமதம் எடுத்துக்கொள், இதை உபாசம் பண்ணு, இதை இப்படி செய். எல்லா ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை அருமையான ஆவியானவர். ஒரு அருமையான சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இது ஒரு சாட்சி இல்லை, ஒரு வேதாகம கல்லூரியில் ஒரு அருமையான சார் சொன்ன ஒரு அருமையான கதை. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை. அந்த மனுஷனுக்கு என்ன ஆசைனா, எறும்பு என்னடா பேசுதுன்னு அறியணுமா. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு எறும்பா மாறினாதான் எறும்பு என்ன சொல்லுது என்ன பேசுதுன்னு அறிய முடியும்னு சொல்லி அவர் எறும்பா மாறுறாரு. எறும்பா மாறும் பொழுது தான் எறும்பு என்ன பேசுதுன்னு அதை அவர் புரிந்து கொண்டாராம். அப்போதான் இந்த அருமையான சார் சொன்னார், ஒரு மனுஷன் எறும்பா மாறினாதான் எறும்பு என்ன பேசுதுன்னு தெரியுது. ஒரு மனுஷன் கோழியா மாறினாதான் கோழி என்ன பேசுதுன்னு தெரியுது. ஒரு மனுஷன் நாயா மாறினாதான் நாய்களுக்குள்ள பாஷை என்னன்னு தெரியும். காக்காவா மாறினாதான் காக்காவுடைய பாஷை தெரியும். இது ஒரு சொல் கதை தான். ஆனால் இதை நிஜத்தில் செய்தவர் நம்ம அருள்நாதர் இயேசு. நம்ம மனுஷனுடைய தேவையை அறிந்து கொள்ள அவர் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். அதனால தேவ ஜனமே, இப்போ நம்ம தேவனுடையவைகளை அறிந்து கொள்ள நம்ம தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார். எல்லாரும் ஆண்டவருடைய கைகளை அர்ப்பணிப்போமா தேவ ஜனமே. இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அநேகருடைய கைகளில் அநேக வார்த்தைகளை வெகுமதிகளாக கொடுக்கிறார். அநேகருக்கு அநேக விடுதலையை இந்த அருமையான செய்தி மூலமாக கொடுத்திருக்கிறார். நான் ஆவியில் பார்க்கிறேன், அநேகருடைய கட்டுகள் உடைந்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இனி முன்பாக செல்லும். அநேகருடைய ஜெபம் இனி தொடங்கும். அநேகருடைய ஊழியம் இனி தொடங்கும்.
அநேகருடைய விசுவாச ஓட்டை நீ தொடங்கும். அநேகர் வாழ்க்கையில் சாதிப்பார்கள். எல்லாரும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையில் மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம், எல்லா இடங்களையும் மாற்றம் மாற்றம் மாற்றம். இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் சங்கிலிகள் உடையற்றும் மாற்றம் உண்டாவதாக. வருகிற நாட்களில் 21 நாள் உபாசம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாட்களை அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற பிரகாரமாக நாங்கள் மூவ் ஆக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகனமையுமே உமக்கு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. வருகிற நாட்களில் ஒரு 21 நாள் உபாசத்தை நாம் அனௌன்ஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம் தெய்வ ஜனமே. மிக விரைவில் அதனுடைய டேட்டெல்லாம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். தெய்வ ஜனங்கள் தொடர்ந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் உள்ள கூட்டங்களை வர நாட்களில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு இடப்பட்ட நாட்களில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்காக எல்லா காரியம் ஏற்பாடு பண்ணி தினமும் ஆவியானவருடைய ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.